வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றான்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? கல் இருக்கிறத கண்டுபிடிச்சு நீயே தோண்டி ஒரு கல் எடுத்தா போதுமே. ஒரு கல் எடுத்தா கோடீஸ்வரன் ஆயிரலாமே. செய்யி. இந்த கவர்மெண்ட் பிரபாகரனை தேடக்குள்ள நாம எங்க இருந்த இந்த குறிசாத்திரன் எல்லாம் எங்க போன கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கலாமே. இன்றைக்கு இந்த குடு கடத்துறான், தூள் கடத்துறான், ஆயுதம் கடத்துறான், பிடிச்சு கொடு. என்னத்துக்கு ஏர்போர்ட்ல ஸ்கேன் வைக்கணும்? நம்மள அசரத்தை கொண்டு வச்சா சரி, ஆக்களை அப்படியே பார்த்துட்டு பௌத்துக்குள்ள இருக்க எடுன்னு சொல்லலாமே. புறாடு ஏமாத்து. அதை நம்ம தெளிவா புரிஞ்சிடணும். அப்ப இவங்கள்ட்ட இருந்து அவங்கள்ட்ட எடுத்து கொடுக்கறது, அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறது எப்படின்னு சொன்னா, நம்மகிட்ட வருவான் சுடலை சாம்பல் எடுத்துக்கு வாங்குறது, சில விஷயங்களை அவங்கள செய்ய வச்சு அவங்க கையாலேயே அவன் வீட்டு காணியில புதைக்க வைக்கிறது. புதைக்க வச்சுட்டு அவன் அதுல வெறுப்பை உண்டாக்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது செய்யறதுக்கு. வெறுப்பை உண்டாக்குறதுக்கு சில விஷயம். உதாரணத்துக்கு பீனாரி கட்டைன்னு ஒரு மரம் இருக்குது. இந்த மருந்து கடையில பட்டோல கடை இருக்கு தானே, மூலிகை கடை. அந்த மூலிகை கடையில நீங்க நாளைக்கு போய் கேளுங்க, ஒரு 50 ரூபா காசை கொடுத்து பீனாரி கட்டை அப்படின்னு கேளுங்க. அதுல பேரே அதான், பீனாரி கட்டை. மனுஷ மலம் நாரும் அந்த கட்டையில. அந்த மரம் இருக்கிற ஏரியாவுல பயங்கர நாத்தமா இருக்கும். சரியா? அது சில மருந்துக்கு சேர்ப்பாங்க, சில மருந்துக்கு சேர்த்துக்குவாங்க, சில சில கிரந்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு, அலர்ஜி, தோல் அலர்ஜி, இதுகளுக்கெல்லாம் மருத்துவர்கள் சேர்த்துக்குவாங்க ஆயுர்வேத மருந்துல. அந்த பீனாரி கட்டையை எடுத்து அதை அறுத்து தூள் எடுத்து அந்த தூளை களிமண்ணில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு யார் வீட்டில் சூனியம் செய்யணுமென்று வந்தாங்களோ அவங்க வீட்டில் நம்ம ஆளை போட்டு அந்த மண் உருண்டைய கிணத்துல வீசுறது. அது அப்படியே கரைஞ்சி நிலத்துல படிஞ்சிடும். அந்த தண்ணி பயங்கரமா நாரும். அந்த தண்ணி பயங்கரமா நார்னா என்ன செய்வாங்க? இறைப்பாங்க. இறைத்தாலும் திரும்ப ஊற தண்ணியும் அதுல நாரும். இறைக்க நாத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதிசயப்பட்டு போவாங்க, என்னடா தண்ணி திடீரென்று இப்படி நாத்தம் ஆகுதே. அதுவும் பீனார் பயங்கரமா இருக்கு. அப்ப எல்லா மக்கள்கிட்ட இந்த மூட நம்பிக்கை இருக்குத்தானே. இறைக்க தண்ணி நாறுதுன்றா ஏதோ நடந்துட்டு உங்களுக்கு. அதுக்குள்ள எதிர் வீட்டுக்காரனோட சண்டை வேற. அவன் சாடமாடையா சில பேச்சுக்கள 4 பேர்கிட்ட விட்டுருவான். எவனுமே மனசுக்கு மறைக்க தெரியாது. அவன் கிளப்பி காட்டுறான் பாரு, 3 மாசத்துல எழுப்பி காட்டுறான் பாருன்றான். நாம அப்படித்தானே நம்பிக்கை கொடுத்த. காசு பத்த வேண்டிக்கிட்டு போத்தல புதைக்க சொல்லிட்டு அவனுக்கிட்ட தான் கேட்போம், அவன் வீட்டில் என்னென்ன மரம் இருக்குதுன்னு கேட்போம். முன்னால ஒரு மாமரம், பின்னால ஒரு பிலா மரம், அவனே நமக்கு சொல்லி தருவான். இதை அந்த மரத்துக்கு கீழே போத, இதை இந்த மரத்துக்கு கீழே போத, இதை வாசல்ல போத, இதை கிணத்துக்கு ஓரத்துல போத. ஆளை கிளப்பி விடுறான். 3 மாசம் டைம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு காசு வேண்டிடும். அவன் 4 பேர்கிட்ட கண்டிப்பா சொல்லுவான், எதிரிக்கு தகவல் கொடுப்பான். 3 மாசத்துக்குள்ள தலைதறிக்க ஓட போறான் பாரு, வேலை நடந்துட்டுன்றான். இந்த தகவல் அங்க போகும், கிணறு வேற நாத்தமா இருக்கும், திரும்பவும் நம்ம கிட்ட தான் பெறுவான். அவனும் அங்கே வர்றது. ஊர்ல அவர் தானே மந்திரவாதி, ஒரு டாக்டர் தானே MBBS இருக்கார், அவர்கிட்ட தான் பெறணும். அவர்கிட்ட வந்து சரிக்க எங்களுக்கு தெரியும், ரைட், கொடுத்த மருந்து வேலை செய்யுது. இவருக்கு சொல்ற குறி ரொம்ப அதிசயமா நல்லா நம்ம என்ன செய்யலாம், பெரிய ஒரு அவுலிய மாதிரி மேக்கப் கொண்டு போடலாம். வந்தோடனே அவரை உட்கார வச்சுட்டு, சேரம்பா ஒன்னும் பேச தேவையில்லை, 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க, 7. உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கான், அவன் ரொம்ப பக்கத்தில் இருக்கான், அவன் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டான், சுடலை சாம்பல் ஒரு வேலை செஞ்சிருக்கிறான். உங்க வீட்டு தண்ணியில பிரச்சனை இருக்குமே கேட்டா, சார் என்ன சார் அப்படி சொல்றீங்க? ஒரு பறவோட பேர் சொல்லுங்க, புறாமா. உங்க வீட்டுக்கு பின்னுக்கு ஒரு பிலாமரம் இருக்கா? சார் ஆம் சார், அந்த பிலாமரத்துல அடியில் ஒரு பொட்டல் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. அண்டா போய் தோண்டினா பொட்டல் இருக்கு. இதை எப்படி இவர் சொன்னார்? இதனாலதான் இந்த மந்திரவாதிகள் பிரபல்யமாவுறது. அவருக்கு எங்களோட அட்ரஸும் தெரியாது, எங்க வீடும் தெரியாது, எங்க தெருவும் தெரியாது. ஆனா எப்படி ஒரு பிலாமரம் இருக்குன்னு சொன்னார், அது அடியில பொட்டல் இருக்குன்னு சொன்னார், 3 அடிக்குள்ள இருக்குன்னு சொன்னார். தோண்டினோம், அது 2 அடிக்குள்ள இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். இதான் அவர்கிட்ட கிரௌட கூட்டுறது.
விளங்கிட்டா? கடைசியில் நாங்கள் என்ன செய்வோம், அதை இல்லாமல் பண்ணுறதுக்கு என்னவோ, கிணத்துல இருந்து ஒரு அடி மண்ணை வெளியாக்குங்க தோன்றுவோம். ஏன்னா அதுக்குள்ளதான் அந்த பவுடரை வரப்போகுது. கிணத்துல இருந்து ஒரு அடி மண்ணை வெளியாக்குங்க அப்படின்னா ஒரு அடி மண் எடுத்தாச்சா, சரி பிரச்சனை போச்சு. அதுதான் மருத்துவமே. அவர் கையாலேயே செலவு செஞ்சுட்டு அதை முறிக்கிறதுக்கு வீடு காவல், வளவு காவல், பூசணிக்காயை கட்டி தொங்க விடுறது. ஏன்னா பூசணிக்காய்ட்ட தான் பழுதாகாம தொங்கிக்கிட்டு இருக்கும். பூசணிக்காய் தான் அப்படியே இருக்கும், ஒரு வருஷமா அப்படியே தொங்கும். மற்ற காயை உண்ட மந்திரத்தை கத்தரிக்காயில ஊதி ஊதி கட்டுடா பார்ப்போம், சுருங்காம இருக்குதான். ஏன் எல்லாரும் பூசணிக்காயை கட்டுறான்? பூசணிக்காயை நீ கட்டினா என்ன, நான் கட்டினா என்ன, அப்படித்தான் இருக்கும், பழுதாகாது. விற்கிறவன் சொன்னா தான் தெரியும் பிச்சு எத்தனை நாள் என்று, நமக்கெல்லாம் புரியாது. அதான் பூசணிக்காயை இதை போட்டு கட்டி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான், புராடு பண்ணிட்டு. அப்ப குறிசாத்திரம் சொல்றதுல ஷைத்தான் நாவல சொல்றதும் இருக்குது, இப்படியான தில்லுமுள்ளு இருக்குது, அனுப்பின செய்தி திரும்ப வர்றது இருக்குது. இதனால மக்கள் தொகை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு முறை, இது ஒரு முறை. ரெண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக. யார் தாயத்து தகடுகளை கட்டி தொங்க விட்டாங்களோ அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. தாயத்து தகடுகளை நூல் கட்டுறது, இப்போ முதல்ல அரைக்கூடு கட்டினாங்க, இப்ப கலர் நூல் கட்டுறாங்க. காவிர்களை போலவே, காவிர்களை போலவே. என்னுடைய வீட்டுக்கு வந்தா தெரியும், எத்தனை முஸ்லிம் சகோதரர்களுடைய கையில இருந்து சிவப்பு நூல், வெள்ளை நூல், இடுப்புல முந்த நாள் கூட ஒரு பெண்ணுடைய இடுப்புல வெள்ளை துணி கட்டி இருந்துட்டு அவுட் எடுத்தேன். வெட்டி போடுமா, போட்டிருக்கேன். பொட்டி போட அங்க பார்த்தா அரைக்கூட்ட காணல. இதே நான் இது ஒரு அசரத்து போட்டார், வெள்ளை நூல். அடுத்த மதத்து பெரியார்களிடத்திலையும் மத குருக்கள் கிட்டையும் போய் நூல் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. சிவப்பு நூல், பச்சை நூல், மஞ்சள் நூல், நூலை திரிச்சு போட்டுட்டு வந்து. நம்ம முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு மூட நம்பிக்கை போயிட்டு இருக்குன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஅல்லக தமீமத்தன். தமீமான்னு சொல்றது சிப்பியை கட்டினாலும் சரி. அந்த காலத்துல சிப்பியை கட்டினாங்க, அந்த காலத்துல சிப்பியை கட்டினாங்க. வதா என்று சொல்றது அந்த சிப்பிய கண்ணூறு படாம ஒட்டகத்தினுடைய கழுத்துல சிப்பியை கட்டினாங்க. கடலில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு வகையான சிப்பி, அதை கட்டினாங்க. இன்னைக்கு கூட இருக்குது, சின்ன சங்கு, வலம்புரி சங்குன்னு சொல்றது. அந்த சங்குக்கு சரியான விலை, காவிர்கள் அதை வேண்டிக்குவாங்க. அது பறக்கத்துக்கு கட்டுறது, தொழில் பறக்கத்துக்கு. சரியா? அப்ப சங்குகள் அந்த காலத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க அதை கலட்டுமாறு ஒரு நபி தோழரை ஏவி அனுப்புறாங்க. இதெல்லாம் கலட்டிட்டு வா, தாயத்து தகடுகளை கலட்டு. அப்ப இந்த தாயத்து கட்டுறது, நூல் கட்டுறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டே. ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்க குர்ஆன் வசனத்தை கட்டுறோம், குர்ஆனுக்குள்ள. சில மௌலிமா சொல்றாங்க நாங்க குர்ஆனுக்குள்ளால பாக்குறோம், குர்ஆனை கட்டுறோம், அது பிரச்சனை இல்லை என்றுவாங்க. யார் சொன்னது பிரச்சனை இல்லைன்னு? குர்ஆன் இறங்கினதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவருக்கு வராத கஷ்டமா? எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அந்த கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒரு கணவாயில் ஒதுக்கப்பட்டு இலைகுலைகளை சாப்பிட்டு பசியோடு வாடின அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்ட தெரியாதா? மண்ணை கூட்டிட்டு சுஃபங்க தெரியாதா? மந்திரம் எல்லாம் தெரியாதா? குர்ஆன் அருளப்பட்டுக்கு தான் இருந்துச்சே, அந்த குர்ஆனை கரைச்சி குடிச்சாங்களா, கட்டி தொங்க விட்டாங்களா? குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பினது கட்டுறதுக்கோ கரைச்சி குடிக்கிறதுக்கோ இல்லை, அதை எடுத்து வாழ்க்கையில நடக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் அதை எடுத்து பின்பற்றதுக்கு. இன்னைக்கு குர்ஆன் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் குர்ஆனுக்குள்ளால செய்கிறோம், இடுப்பில் கட்டுங்கிறாங்க. ஆனால் பாத்ரூமுக்குள்ள குர்ஆனை கொண்டு போகக்கூடாதுங்கிறாங்க. அதே நேரம் இடுப்பில் கட்டிக்கிட்டு அதோட பாத்ரூமுக்கெல்லாம் போறாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? அது எப்படி சாத்தியமாகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஅல்லக ஷையன் உக்கில இலைஹின்னாங்க. யார் எதை கட்டி தொங்க விட்டாலும் அந்த ஷையன்ங்கிற வார்த்தை எல்லாத்தையும் தான் அடங்கும். நீ குர்ஆன் எழுதி கட்டினாலும் சரி, ஹதீஸ் எழுதி கட்டினாலும் சரி, துஆக்கள் எழுதி கட்டினாலும் சரி, கட்டக்கூடாது. நம்ம நம்பிக்கை அல்லாஹ் கிட்ட இருக்கணும். ரசூலுல்லாஹ் மருந்து செய்ய சொன்னாங்க, மருந்து செய்வோம். அந்த மருந்துல நமக்கு நம்பிக்கை கடவுள் மாதிரி கிடையாது. அந்த மருந்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு குணப்படுத்துவான். அந்த மருந்துல, அந்த மரத்துல, அந்த பூவில், அந்த காயில, அந்த பழத்துல, அந்த எண்ணெயில் அந்த சக்தி இருக்குது என்று நம்புறோமே தவிர அதுக்கு ஒரு மகத்துவமும் மரியாதையும் கொடுக்கறது இல்லை. விளங்கிட்டா? டெப்லெட் கீழே விழுந்து காலை மிரிபாட்டா தொட்டு கொஞ்சம் மாட்டோம். டெப்லெட்டை எடுத்து பொக்கெட்ல வச்சுக்கிட்டு சரியாயிரும்னு சொல்ல மாட்டோம். டெப்லெட்டை வேண்டி, ஒரு மருந்தை வேண்டி, துணியில சுத்தி கையில கட்டிக்க மாட்டோம். அதை புழுங்குவோம், அதை பூசுவோம்,
அது கீழே விழுந்தா தூக்கி போட்டுட்டு போவோம். அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அதுல இருக்கிற அந்த சக்தி அல்லாஹ் தஆலா இயற்கையாக கொடுத்த இந்த ஒரு விஷயம் நம்ம நோயை குணப்படுத்தும் என்ற நம்பிக்கையில தான் மருந்து பாவிக்கிறோம். ஆனால் தாயத்து, இசும் தகடுகள் இவைகளை அந்த நம்பிக்கையில செய்யல. அது நம்ம நோயை குணப்படுத்தும்ங்கிறோம். அதனாலதான் அதை தொட்டு கொஞ்சிறதும், அதுக்கு சாம்பிராணி பிடிக்கிறதும், அதை பொக்கெட்ல வச்சுக்கிறோம். அதை பொக்கெட்ல வச்சு என்ன நடக்கும்? ஒரு தகட்டுல எழுதினா அது என்னமாலும் செய்யுமா? ஒண்ணுமே செய்யாது. அப்ப நம்பிக்கை தவறாகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ எதை கட்டி தொங்க விட்டாலும் அதன் பக்கமே சாட்டப்படுவே. அதன் பக்கம் என்ன? நம்ம சொர்க்கத்தை அதுக்கிட்ட கேளு பார்ப்போம். நீ என்ன நீ அழைக்கலையே ஆபத்துல, தகட்டத்தானே கட்டினேன், அதுக்கிட்ட கேளு, தெரிதாண்டு பார்ப்போம். அந்த போத்தலுக்கிட்ட கேளு, அந்த நூலுக்கிட்ட கேளு, புக்கில இலகி அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்ப அடுத்த கட்டமாக இந்த குறி சாத்திரம் பார்த்ததுக்கு அடுத்த கட்டமாக இந்த தாயத்து தகடுகளை கட்டி தொங்க விடுறது, இது இந்த மனுஷ சமுதாயத்திட்ட ஒரு மூட நம்பிக்கையாக என்ன செய்து இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரியாக மந்திரிக்கிற துவா, சில ஓதல்கள், ஓதுறவருக்கும் தெரியாது என்ன ஓதுறோம் என்று, ஓதப்படுறவருக்கும் தெரியாது என்னத்தை ஓதுறோம் என்று. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மந்திரிக்கக்கூடிய ருக்கியா வேலை, மந்திரிக்கக்கூடிய வேலையை அவங்க குடும்பமே செஞ்சுக்கிட்டு இருக்குது. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பழக்கத்துக்கு சில நோயாளிகள் வந்து எங்களை ஓதி பாருங்க அப்படிம்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஓதி பார்க்குற குடும்பம், இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், நாங்கள் ஓதி பார்த்துடலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஓதக்கூடிய அந்த வாசகங்களை எனக்கு சொல்லி காட்டுங்க அப்படின்னாங்க. அவர் ஒவ்வொன்றா சொல்லி காட்டார். அவங்க பாசுதான், அரபு தான், இன்னதான் ஓதுறோம் அப்படின்னு எல்லாம் ஓதி காட்ட ரசூல்லா கேட்டுட்டு சொல்றாங்க, தாராளமா இதை ஓதலாமே, இதுல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வாசகம் எதுவுமே இல்லையே, அல்லாஹ்கிட்டயே பிரார்த்தனை செய்யறது தானே நீங்க சொல்றீங்க, அதை தாராளமா ஓதுங்க அப்படின்னாங்க. எனவே மந்திரித்தல் என்பது, ருக்யா ஓதி பார்த்தல் என்பது அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையாக இருந்தால் அனுமதி. ஆனால் இன்றைக்கு மந்திரம் என்கிறது ஓதுறவருக்கும் தெரியாது என்ன அர்த்தம் என்று புத்தகத்தில் இருக்கிறத பாடமாக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே அதை தேடி பிடிச்சி கருத்தெடுத்து பார்த்தா இணை வைக்கக்கூடிய வாசகங்கள் நிறைய இருக்குது. இணை வைக்கக்கூடிய வாசகங்கள், உதாரணத்துக்கு ஒரு மந்திரம், பிரமாண பிரியாய நமக, பேதன பிரியாய நமக, ஏகமாதா பகுபிதா சருத்துருத்துராய அப்துல்லா நமக. ஆள் பேரை கேட்டுக்குவோம், உங்க பேர் என்ன? அஷரஃபா. சரி, பிரமாண பிரியாய நமக, பேதன பிரியாய நமக, ஏகமாதா பகுபிதா அஷரஃப் நமக, சருத்துருத்துராய அஷரஃப் நமக. சுஃபனூர். மந்திரிக்கு மந்திரத்தை படிச்ச வைத்தியருக்கு தெரியாது, இவர் படிக்கும்போது அந்த இடத்தில் பெயரை போடவும், அப்படிதான் புத்தகத்தில் எழுதிக்கும். பிரமாணம் பிரியாய நமக, பேதன பிரியாய நமக, ஏகமாதா பகுபிதா சருத்துருத்துராய பெயர் நமக. சுஃப் என்ன அர்த்தம்? பிரமாண பிரியாய நமக, பிரமாணர்களுடன் பிரியமுள்ள கடவுளே, உன்னை ஜெபம் பண்ணுகிறேன், நமஸ்கரிக்கிறேன், உன் பெயரை சொல்லுகிறேன். பிரமாணர்கள் என்றால் இந்துக்களில் உயர்ந்த ஜாதி. பேதன பிரியாய நமக, சாப்பாட்டில் விருப்பமுள்ள கடவுளே, உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன். ஏகமாதா பகுபிதா, ஒரு தாய்க்கும் பல தகப்பனுக்கும் பிறந்த சருத்துருத்துராய தேவடியா பைய மகன் அஷரப், இவனை நான் நமஸ்கரிக்கிறேன். நம்ம போய் திட்டு வாங்கிட்டு இருக்கோம். திட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாப்பா பலதான், உம்மா ஒண்டா, நாம தேவடியா பைய மகனா. நம்மளை திட்டி நம்மளுக்கு ஊதினா நமக்கு வருத்தம் லேசாகுது. என்ன மூட நம்பிக்கைடாப்பா இது? தமிழ்ல சில மந்திரம் ஓதுவான், அவனுக்கு தமிழ் ஓதுறதுக்கே அர்த்தம் தெரியாது. விளங்கிட்டா? அகத்தை கருத்து புறத்தை விழுந்திருந்த உலகத்தினை தகத்தை திருச்சி சன்மார்க்க சங்கத்தினை வித்துடி என்ற என்னைங்கனம் அனுப்பினே பெருமானை அல்லாலா சுவாய் சுப். தமிழ் தான். அகத்தை கருத்து புறத்தை வெளித்திருந்த உலகத்தினரை, அகத்தை கருத்து மனசு கருத்து பாலா போய், புறத்தை வெளித்திருந்த உடம்ப நல்லா வச்சுட்டு இருக்கிற உலகத்தினரை தகத்தை திருத்தி, அவனை நல்லா திருத்தி எடுத்து சன்மார்க்க சங்கத்தினை வித்துடு என்றே, உண்மையான மார்க்கத்தை அவனுக்கு போதித்துடு என்றே, என்னை இங்கனம் அனுப்பினேனே பெருமானே அருளாளா, என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பின கடவுளே என்று ஒரு தீர்க்கதரிசி சொன்னது
பாடலாக வந்து அது மந்திரமாகி அதை ஓதி ஊதுறான். வள்ளல் பெருமான் சொன்னது அப்படின்னு இந்துக்கள் நம்புறாங்க. இந்த வாசகத்தை வச்சு பார்த்தா வள்ளல் பெருமான் என்று கடவுளாக வணங்கக்கூடிய இந்துக்கள் வணங்கக்கூடிய அந்த கடவுள் ஒரு இறை தூதராக இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா அந்த வாசகம் ஒரு இறை தூதருக்கு சொல்ற வாசகம். உள்ளம் பழுதா போய் உடம்பு நல்லா இருக்கிற இந்த மக்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினை அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்திடு என்று என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினான் ஒருவன் என்று தான் ஒரு தீர்க்கதரிசியாக அவர் சொன்னதை அவர் ஒரு கடவுளாக்கி இன்றைக்கு இந்துக்கள் வணங்கியிருக்கிறாங்க. சில நேரம் இறைவன் அனுப்பின இறை தூதர்களில் அவரும் ஒருவராக இருக்கலாம் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அது மந்திரமாக்கப்பட்டு இன்றைக்கு வைத்தியர்கள்ட்ட இருக்கு. சரியா? இப்படி சில மந்திரங்கள், சிலதுக்கு அர்த்தமே தெரியா, திரி எரி விரிவிரி இறங்கக்கூடாசு இருக்குது. இப்படி இந்த கண்ணூருக்கு சில மந்திரங்கள், இப்படி என்ன மந்திரம் ஓதுறன்னு நம்ம தெரியல. எனவே மந்திரம் என்பது, ஓதல் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சில துஆக்களை சொல்லி தந்தாங்க. அதுவாகத்தான் இருக்கணும். என்னன்னு சொல்லி தந்தாங்க? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பஸ் வஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிர் ஸகமா ஓத சொன்னாங்க. இன்னொருத்தருக்கு நாம் ஓதுறது புகார்ல வர ஹதீஸ், யா அல்லாஹ் நீயே நோயை குணப்படுத்து, உன்னுடைய நிவாரணம் இல்லாமல் வேறு எந்த நிவாரணமும் கிடையாது, இந்த நோயை நீ குணப்படுத்தி இருந்த தடமும் இல்லாமல் ஆக்கி விடுவாயாக என்ற துவா. மனிதர்களின் இரட்சகனே என்று கூப்பிட்டு இந்த துவா. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பிஸ்மில்லா 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 3 தரம். அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்ப அர்ஷில் அலீம் ஐயஷ்ஃபீக் 7 தடவை. புகாரி முஸ்லிமில் வர ஹதீஸ். இன்னொருத்தர் போதுறது பிஸ்மில்லா 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 3 தரம். அஊது பி இஸ்ஸத்திக வ கதரத்திக மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். தனக்குத்தான் ஓதக்கூடிய மந்திரம், தனக்குத்தான் ஓதக்கூடிய ஓதி பார்த்தல். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தந்தது. அஊது பி பிஸ்மில்லா பிஸ்மில்லா 3 தரம். அஊது பி இஸ்ஸத்திக, யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு உன்னிடம் பாதுகாத்துகிறேன். வ கதரத்திக உன்னுடைய பலத்தை அதிகாரத்தை கொண்டு நான் உன்னிடத்தில் பாதுகாத்துகிறேன். மின் ஷர்ரி மா அஜிது நான் பெற்றுக்கொண்ட இந்த நோயிலிருந்தும், ஓ உஹாதிர் நான் அடையக்கூடிய இந்த வேதனையிலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தருகிறேன். 7 தடவை சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. இப்படி நிறைய துவாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அவைகளை ஓதுறதுல தப்பு கிடையாது, அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் தப்பு கிடையாது. ஆனால் மந்திரம் என்ற பேரில் ஓதுறதெல்லாம் தப்பானது. இந்த மந்திரம் ஒரு காலத்தில் இந்த தாயத்து தகடு கட்டுறது, குறிசாத்திரம் பார்க்கறது, மந்திரிக்கிறதோட மட்டும் நின்றுச்சு. ஆனா இன்னைக்கு ஜின் வாசலாத் என்ற பேர்ல வந்தாச்சு. ஜின்னை வசியம் பண்ணி வச்சுக்கிறோம், ஜின்னை வச்சு வேலையை பண்ணுவோம், ஜின்னை வச்சு ஆப்ரேஷன், ஜின் ஆப்ரேஷனா, தலையில் இருக்கிற கட்டி எடுக்கிறோம், வகுத்தில் இருக்கிற கல் எடுக்கிறோம், கிட்னியில் இருக்கிற கல் எடுக்கிறோம், அப்படி எடுக்கிறோம் இப்படி எடுக்கிறோம். எந்த மெடிக்கல் காலேஜில் படிச்சதோ தெரியாது இந்த ஜின்னுகள். ஜின்னை வச்சு வைத்தியம் பார்க்கலாமா, ஜின்னை வசியம் பண்ணலாமா அப்படி என்று கேட்டால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 36வது அத்தியாயத்தில் என்ன அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்டா, சுலைமான் நபி அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆட்சியைத்தா, அந்த ஆட்சி எனக்கு பின்னால் யாருக்கும் வழங்கப்படக்கூடாது, அப்படி ஒரு ஆட்சியைத்தா யா அல்லாஹ்னு கேட்குறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அவருக்கு நாம் ஜின்னை வசியம் பண்ணி கொடுத்திருந்தோம், காற்றை வசியம் பண்ணி கொடுத்திருந்தோம், விலங்குகளுடைய மொழியை நம்ம அவருக்கு கொடுத்திருந்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான். அப்ப சுலைமான் நபிக்கு ஜின்னை வசியம் பண்ணி கொடுத்திருந்தோம், அவரே என்ன சொல்றாங்க, எனக்கு பிறகு அதை யாருக்கும் கொடுக்க கூடாது, எனக்கு மட்டும் தனியா தான்றான் அல்லாஹ். அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அப்ப ஜின்னை வசியம் பண்றது சுலைமான் நபிக்கு மட்டும்தான். அவர் ஜின்னை வச்சு அவர் பெரும் கட்டடங்களை கட்டினார், பைத்துல் மக்தஸ் பள்ளியை கட்டினது, பெரும் பெரும் பாத்திரங்கள் சமைத்தது, கடலில் மூழ்கி முத்தெடுத்து கொடுத்தது, ஜின்னை வச்சு அவர் செஞ்சார். ஆனா நம்பிடவன் ஜின்னை வச்சுட்டிக்கான், கடலை மூழ்கி முத்தெடுக்கிறானும் இல்லை, அவர் நெத்தலி மீனாலும் பிடிக்கிறாப்புல இல்லை. பெரும் பெரும் கட்டடங்களை கட்டினாங்க. நம்ம இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கலாமே, சீமெந்தி பேக்கு பறந்து போகும், கல் பறந்து போகும், எந்த ஒன்றும் தேவையில்லையே, மண்ணு போயிட்டே இருங்க, அதானே செலவு, லேபர் சார்ஜ். சின்ன சின்ன ஒழுங்கைக்குள்ளால வண்டி போகாது, மண்ணை மெயின்ல புறைச்சிட்டு ஆள் போட்டு அள்ளணும். மண்ணு ஒரு கீப்பு 15,000 ரூபா தான், ஏத்துறது 25,000 ரூபா ஆகும் மேல. ஜின்னை வச்சு கான்ட்ராக்ட் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கலாம். பில்டிங் அப்படி மரம் வளர மாதிரி வளருமே, ஜின் வாசலாத்துக்காரன் செய்யறான், முடியல. அப்ப ஜின்னை வசியம் பண்ணிருக்கிற என்ன பண்றான்டா, ஆப்ரேஷன் பண்றான். இதெல்லாம் ட்ரிக்ஸி, ஜின் ஆப்ரேஷன் என்று சொல்லி ஏமாத்து ராடு.
அப்படி ஒன்றும் முடியாது. ஜின் ஆபரேஷன் பண்ணலாம் என்றால் இலங்கை பெரிய ஒரு வசதியான நாடாகும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு மனுஷனுக்கு விருப்பம் கத்தி இல்லாம, ரத்தம் இல்லாம, ஆபரேஷன் தியேட்டர் இல்லாம, உடம்புல காயம் வராம நோயை குணப்படுத்தணுங்கிறதான் விருப்பம். அதுக்கு எத்தனை கோடி வேணும் என்றாலும் கொடுக்கறதுக்கு உலகத்தில் ஆள் இருக்குது. இந்த ஸ்ரீலங்காவில் ஜின் ஆபரேஷன் பண்ற மேதாவிகள் இருக்காங்க என்றாலே இந்த நாடு எங்கேயோ போனமாயிட்டான். இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டியதான். தியேட்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை. பேரை கொடுத்துட்டு உட்கார்ந்த சரி, தலையில கை வைப்பா, கட்டி வைத்திரு. செய்ய மாட்டான். இவங்களை எல்லாம் பிடிச்சு அடைக்கிறதுக்குரிய சட்டம் நாட்டில் இருக்கு. யாராவது முன்னுக்காகி காட்டி கொடுக்கணும். நாம காட்டி கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் ஏமாந்துட்டு கிரிபாவங்கிற ஊர்ல இந்த கலேவெல ஜின்னு அனசென்ட்டு ஒருத்தன், கலேவெலையில ஜின் வாசலாத், அவனுக்கிட்ட ஜின் வாசலாத் செய்ய போய் ஜின் ஆபரேஷன் பண்ணி ஆபரேஷன் சக்சஸ் என்றிட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருந்து பலர் இலங்கையில மரணிச்சிருக்கிறாங்க. அந்த கிரிபாவங்கிற ஊர்ல ஒருத்தர் மரணித்த அந்த காலத்துல எனக்கு ஞாபகம். அதே மாதிரி காலி வெலிகம சைட்ல ஒருவர் மௌத்தா இருக்கிறார். என்னடா ஆபரேஷன் பண்ண தேவையில்லை இருந்தாங்க, ஆல் அவுட். ஆனா தற்காலிக குணம் கிடைக்கும். எப்படி தற்காலம்? மனம் நம்பிக்கை கொண்டால் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங். யாராவது தலையிடி சரியான தலைக்கடுப்புண்டா நாம அப்படியே ஒரு தலைப்பாவை கட்டிக்கிட்டு தலையில கையை வச்சு அப்படியே பிடிச்ச அப்படி ஊதினா எப்படி இருக்கண்டா, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு, ராகத்தை. இது அவன் மனசு, இது அவன் மனசு. டாக்டர் ருத்ரன் சொல்றார், உன்னுடைய நேர்ச்சையை நேர்ந்து ஒரு நாயின் வாலில் கட்டு, அது நிறைவேறும் என்றார். அதாவது மனம்தான் வாழ்க்கை, ஒன்ற மன நம்பிக்கை தான் அது. அதை டெலூஷன் அப்படின்னு சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க. இதான் நடக்குது. அப்ப நாங்க என்ன உலகத்துல என்ன நடந்துட்டு, ஜின் வாசலாத் என்ற பேர்ல பிராடு பண்ணி ஏமாத்திட்டு இருக்கிறான். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுகிட்டு இருக்கும் போது அல்லாஹ் என்னை சபிப்பானாக சொல்லி கையை பிடிச்சி எதையோ பிடிக்க போனாங்க. சஹாபாக்கள் தொழுது முடிய கேட்டாங்க, யார சொல்லலாம், என்ன நடந்துச்சு? தொழும்போது நீங்க எதையோ பிடிக்க போனீங்களே. ஜின் நெருப்பு கங்குகளை எறிந்து என்னை சேட்டை செய்தான். அவனை பிடிக்க என் மனசு நினைத்தது. சுலைமான் நபியுடைய துவா முந்தி விட்டது. இல்லை என்றால் அவனை பிடிச்சி இந்த பள்ளிவாசல் தூண்ல கட்டி இருப்பேன். சிறுவர்கள் எல்லாம் விளையாடி இருப்பார்கள் அவனோடனாங்க. அப்ப ரசூலுல்லாவுக்கே ஜின்ன பிடிக்கிறதுக்கு ஏலாது. சுலைமான் நபியிட முந்திட்டு துவா முந்திட்டு. ஆனா நம்முடைய ஒரு சில ஹஸரத்துமார்கள் ஜின் வாசலத்தான். ஒரு சில ஹஸரத்துமார பேர்ல ஜின் இருக்குது, ஒரே நேரத்துல 2 இடத்தை பயம் பண்ணுவார், அப்படி இப்படின்னு மக்கள் கதையை அவுட்டு விட்டாங்க. அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. விளங்கிட்டா? நாம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். மக்கள் சும்மா பிராடு. மொய்தீன் அப்துல் காதிர் ஜைலானியோட பேர்ல எவ்வளவு கதை வந்துச்சு. மொய்தீன் மௌலூதுல இருக்கா இல்லையா? மொய்தீன் மௌலூதுல அவர பேர்ல என்ன கதையெல்லாம் வந்துச்சு. அவர் தாயிர பௌத்துக்குள்ள இருக்க கூட வீட்டுக்கு திருடம் வந்திருக்கான். பௌத்துக்குள்ள இருந்து அடிச்சாராம். மௌலூதுல ஓதுறான். நடந்திருக்குமா? இல்ல. அவர் மொய்தீன் மௌலூதுல முதல் பைத்தை என்ன தெரியுமா? அவர் 7 வயசா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போறாராம். ஸ்கூலுக்கு போகும்போது மலக்குமார்கள் அவரை பாதுகாப்பாண்டு வழிவிடுன்னு சொல்லிக்கிட்டு போவாங்களாம். அது 6 கண்டம். மொய்தீன் அப்துல் காதிர் மலக்குமார்கள் பாதுகாப்பு படையாம். முதல் பைத்தே அதான். அப்போ ஒருத்தர் பேரில் இப்படி இட்டு கட்டி ஜின்ன வச்சு வசியம் பண்றதாக கதை சொல்றாங்களே தவிர நான் சவால் விடுறேன். ஜின் வாசலாத் என்று சொல்ற ஒருத்தம்பா, ஜின் வாசலாத் என்று சொல்ற ஒருத்தம்பா செய்யி உண்ட ஜின்னை வச்சு ஒன்றும் இல்லை. போனை கொஞ்சம் இப்படி உசுப்பி காட்டுவார். நான் போனை எடுத்து வைக்கேன், கீழே விழுத்தாட்டு உண்ட ஜின்னால என்னக்கிட்ட வருவாங்க. என்னுடைய வீட்டுக்கு வருவாங்க. இந்த ஜின் பிடிச்சி ஆடுது, உள்ளுக்குள்ள ஜின் பூந்துட்டு குரல் மாறிட்டு பலம் கூடிட்டு ஒரு பொம்பளையை 10 ஆம்பளையால பிடிக்க முடியல, அப்படியே குரல் மாறுது அப்படிங்கிறா. 2-3 செகண்ட் சாப்பாட்டை சாப்பிட்றா. ஒரு பெரிய கோப்பையில் சூப்பை குடிச்சிட்டா. அப்படியே பயங்கரமா இருக்குது, அசரத்தன்றது. எல்லா மந்திரவாதிகிட்டையும் போய் கடைசி அள்ளிக்கிட்டு வருவாங்க. நான் சொல்லேன், இல்லை ஜின் இல்லை. என்ன நீங்க நான் சொல்றேன், ஏழுமா 2 செகண்ட் சாப்பாடா ஏழுமா? எப்படி ஏழும்? 3 கோழியை திங்கலாமா? ஒரு கோப்பை சூப்பு குடிக்கலாமா? 10 பேருக்கு அடிக்கலாமா? இப்படி நடக்குதா சார்? எங்களுக்கு தெரியும் எப்படி அது அதிகமா சாப்பிட்றது என்ன நடக்குது, எப்படி அது சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது
தெரியும். அது ஒண்ணும் கிடையாது. அதாவது நமக்கு எப்படி சாப்பாடு, நம்ம என்ன சாப்பிட்டாலும் நமக்கு குளுக்கோஸா மாறும். நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது என்ன செய்யுதுன்னா குளுக்கோஸா மாறும். நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் தேவை. சரியா? அந்த குளுக்கோஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் நம்முடைய உடம்புக்குள்ள ரத்தத்துல போகுது. மூளையில ஹைப்போதலம்ஸ்ல இந்த ரத்த ஓட்டம் நடக்கும்போது ஹைப்போதலம்ஸ் டயக்னோஸ் பண்ணும் இவர ரத்தத்துல குளுக்கோஸ் எவ்வளவு இருக்குன்னு. குளுக்கோஸ் போதாது, உடம்புக்கு தேவை அப்படின்னு சொன்னால் ஹைப்போதலம்ஸ் மூளையில சட்டைட்டரி சென்டர் என்ற ஒரு பகுதிக்கு தகவல் கொடுக்கும், இவருக்கு குளுக்கோஸ் தேவை என்று. சட்டைட்டரி சென்டர் ஒரு உணர்ச்சியை தூண்டிவிடும், பசிக்கிற உணர்ச்சியை. நீ சாப்பிடு உடனே. நமக்கு பசி வருதுண்டா என்ன அர்த்தம்டா, நமக்கு குளுக்கோஸ் தேவைன்ற அர்த்தம். அதான் இந்த மருத்துவர்கள் சொல்லுவாங்க, பசிக்காம சாப்பிடாதீங்க, குளுக்கோஸை கூட்டாதீங்க. பசிச்சா குளுக்கோஸ் தேவை, சாப்பிடுங்க, பசிச்சு சாப்பிடுங்க என்று. அந்த சட்டைட்டரி சென்டர் என்ன செய்தென்றால், நீங்க சாப்பிடும்போது சாப்பாட்டை எடுத்து தட்டில் வைக்கும் போது நம்மளோட கண் அதை டயக்னோஸ் பண்ணி சட்டைட்டரி சென்டர் என்ன செய்தா போதும் என்று சொல்லும். அதுக்கு மேல நம்மளால சாப்பிட இயலாது. எடுத்து வச்ச இடியாப்பத்தில் 2 வெளியில வைப்போம், இல்ல வச்சு சாப்பிடுங்க, இல்ல போதும், இதுக்கு மேல இயலாது. இந்த மூளை சொல்லுது இயலாது, உனக்கு இத்தனைக்கு மேல தின்ன இயலாது. போதும் என்று இந்த மூளையிலிருந்து ஓடர் வந்தால் நம்மளால அதுக்கு மேல சாப்பிட முடியாது. சில நோய்கள் இருக்குது, பைப்போலர் எஃபெக்டிவ் டிஸார்டர், அதே மாதிரி சிக்ஸோப்ரனியா, ஹிப்னோட்டிக் அண்ட் அன்சோலவைட்டிக்ஸ், obsessive compulsive disorder, இப்படியான ஒரு சில நோய்கள் உள்ளவங்க, கன்வர்ஷன் டிஸார்டர், டிசோசியேட்டிவ் டிஸார்டர் மாதிரி சில நோய்கள் உள்ளவங்களுக்கு சில நேரத்தில் இந்த சட்டைட்டரி சென்டர் பசிக்கிற ஓடரை கொடுத்துட்டு போதும் என்ற நிறுத்தல கொடுக்காது. போதும் என்று சொல்லாது மூளை. போதும் என்று இந்த மூளை சொல்லாட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் இவர் எத்தனை சகனன்னு தின்பார். நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, அவ்வளவு இந்த சின்ன வகுத்துக்குள்ள எங்க போய் செமிக்குது? வயிறு விரிசரிக்கலாம், இறப்பை சிறுசுதான். ஒருத்தர் தன்னுடைய வாய்க்குள்ள காத்த ஊதினா எவ்வளவு சைஸோ அவ்வளவுதான் ஒருத்தர் இறப்பை என்று. நம்ம வாய்க்குள்ள உதட்ட மூடி காத்த ஊதினா நம்முடைய வாய் அளவு எவ்வளவோ அவ்வளவுதான் நம்முடைய இறப்பை. அந்த இறப்பை இந்த 2 கையால பிடிக்கிற அளவுக்கு இந்த இறப்பைக்குள்ள எத்தனை சகன் சோறு போகுது? எப்படி அது அப்படி என்றால், நாங்க எவ்வளவு உள்ள விட்டாலும் அதுல சுரக்கக்கூடிய ஹார்மோன் அதை அழிச்சுக்கிட்டே இருக்கு. அசிட் மாதிரி ஒன்று இந்த இறப்பைக்குள்ள சுரக்கக்கூடிய நதியும் அழிச்சு, நீ 15 சகனோடு அதை அழிச்சுக்கிட்டே இருக்கு. இது ஆச்சரியம் கிடையாது. அந்த மூளை அந்த ஓடரை கொடுக்காம இருக்கிறதுனால சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டாக்டர்கிட்ட போனா ஒரு டேப்லெட் கொடுப்பார். அந்த டேப்லெட்டை கொடுத்த உடனே இது சரியாயிரும். அதுக்கு மேல அவரால் சாப்பிடலாமா? ரொம்ப ஓவரா சாப்பிட்றாங்க, கணக்கு இல்லாம போகுது அப்படின்ற டாக்டர் ஃப்ளக்சிட்டின் 40 மில்லிகிராம் வெளியே கொடுத்துருவார். வெறும் 4 ரூபா 5 ரூபா தான் அந்த டேப்லெட். இதை மந்திரவாதி கிட்ட போனா சங்கிலியில கட்டி வச்சு தேசிக்கா வெட்டி ஓதி ஊதி அது தானா சரியாகும் போது அவர் சக்சஸ் என்று சொல்லுவார். தானா தான் அது சரியாகும். விளங்கிட்டா? இதான் அதிகமா சாப்பிடுறது. இந்த நோயாளிகள்கிட்ட இந்த பிரச்சனை வெறும் இந்த கன்வர்ஷன் டிஸார்டர்ங்கிறது தனக்குள்ள ஒரு சக்தி பூந்த மாதிரி, தனக்குள்ள ஜின் பூந்த மாதிரி பிஹேவியர் பண்றாங்க இல்லையா, அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் அதை வச்சு இவங்க சொல்றாங்க ஜின் வந்துட்டு, எனக்கிட்ட கொண்டு வருவாங்க, ஜின் வந்திருக்குது, நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன், நம்ப உங்களோட ஜின்னை நான் நிரூபிச்சு காட்டுறேன். கேட்டா சொல்லுவாங்க, நான் நாககாளி வந்திருக்கேன், பத்ரகாளி வந்திருக்கேன், நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம், இவளை கொல்ல போறோம், இவளை கூட்டிக்கு போறேன், நான் சுடுகாட்டில இருந்து வந்தேன். சரி, நான் சொல்லுவேன் 10 பேர் பிடிச்சு கொண்டு வாங்க, நான் ஒரு ஆள் தான் பிடிப்பேன், நீங்களும் ஒரு ஆள் பிடிக்கலாம். நீங்க சத்தம் அதிகமா போடணும், நீங்க தைரியமா உருக்கணும். அப்படின்னா அடங்கும் ஆள். எல்லாம் அவர் மனசுதான். அந்த மனசை நீங்க வெல்லணும். எனக்கிட்ட 10 பேர் சேர்ந்து அமுத்தி புட்டிச்சு கொண்டாங்க, எல்லாரும் விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லி அசரத் அடிச்சு என்ன அடிக்கிறேன் எனக்கு வாராள் நினைக்கிற எனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நான் நாககாளி, நாககாளி, இதை கீழே விழுத்தாட்டு பாப்போம், உண்ட நாககாளி ஏலா. நாம சும்மா பம்பா பயப்படுறோம். நீங்க உங்க வாழ்க்கையில இந்த ஜின் உள்ளுக்குள்ள பூந்த மாதிரி பிஹேவியர் பண்றாங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு சேலஞ்ச் வைங்க.
அதுக்கிட்ட பேசுங்க. நீ ஜின்னா? ஓ, எங்கேருந்து வந்த? நான் சுடுகாட்டிலேருந்து வந்தேன், நான் அங்கேருந்து வந்தேன். ஆஹா, அப்போ உனக்கு பொழுக்குள்ள கூற அளவுக்கு உனக்கு பெரிய பலம் இருக்கா? ஓ சரி, அப்படியே வெளியே வந்து இந்த போனை உளுத்தாட்டு கீழே பார்ப்போம். இல்லாட்டி ஒரு பொட்டலை வச்சு போட்டு இதை கீழே தட்டி விடுவான், இல்லாட்டி இதை இப்படி ஆட்டுவான். ஒன்று நடக்காது. அப்ப என்ன ஜின்னு? இது ஒரு மனநோய். மனநோயில ஒரு வகை. இது மல்டிபேஷன் டிஸார்டர்ம்பாங்க, நம்மடாக்க கன்வர்ஷன் டிஸார்டர்ம்பாங்க. தன்னுடைய ஆள் மனதில் உள்ள நம்பிக்கைகளால் தன்னை இன்னொருத்தராக அவர் கற்பனை பண்ணி பிஹேவியர் பண்றார். அதுக்கு காரணம் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணும். முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலை அவருக்கு. இதான் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கிட்ட மதரிசா பிள்ளைகளுக்கு ஜின் பிடிச்சென்று அதிகமா வரும். மதரிசாவில் ஓதுற பிள்ளைகளுக்கு கூட்டிக்கிடுவாங்க. விளங்கிட்டா? இந்த ஊர்ல இருந்து நிறைய வந்திருக்கு. இங்க இருக்கிற ஒரு மதரிசாவுல இருந்து, நான் பேர சொல்ல விரும்புறேன், இந்த ஊர்ல இருக்கிற மதரிசாவுல இருந்து அக்கரப்பத்துல என்கிட்ட கொண்டாந்திக்காங்க. நிறைய பிள்ளைகளை கொண்டாந்திக்காங்க. என்னண்டா ஜின்னம் இருட்டுக்குள்ள டாய்லெட் போகக்குள்ள ஒரு உருவத்தை கண்டா உருவம் திடீர்னு உள்ளுக்குள்ள பூந்தாமன்ட்டு ஃபுல்லா பிஹேவியர் பண்ணது. நான் கேட்கிறேன், ஒரு நாளைக்கு வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதினா 3 நாளைக்கு ஷைத்தான் வரமாட்டான்டா. குர்ஆனையே ஓதுற மதரிசாக்குள்ள ஷைத்தான் எப்படி வா? என்ன எப்படி வா? என்ன நடந்திருக்கு? அந்த பிள்ளைக்கு ஹோம்ஷிக், வீட்டு நினைப்பு, தாய் தகப்பன் விட்டு பிரிஞ்சது, இருக்க முடியல. அதனால அந்த பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆகுது. அதுக்கு இடையில அந்த மதரிசாவில் ஏற்கனவே பிள்ளைகளுக்கு ஜின் பிடிச்ச கதையையும் பெரிய வகுப்பு பிள்ளைகளுக்கு நடந்ததையும் கதைச்சிட்டாங்க. சில ஸ்கூல், சில மதரிசாக்கள்ல ஓதி கொடுக்குற மௌலவியாக்கள் சொல்லிடுவாங்க, இரவையில் 9 மணிக்கு பிறகு மேல் மாடிக்கு போகலாம், ஜின்கள் ஊசல் ஆடும்னு பயமுறுத்தாட்டிடுவாங்க. இந்த பிள்ளைக்கு மாறி விளங்கிட்டா? அப்ப இது ஒரு மனுஷனுடைய மனசுல உள்ள தாக்கம் வெளிப்படுறது கன்வர்ஷன் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. தனக்குள்ள ஒரு சக்தி வந்த மாதிரி ஃபீலிங். எனவே ஜின்னை வசியம் பண்ண முடியாது. ஜின் உடம்புக்குள்ள பூந்து பேசுறங்கிறது பச்சை பொய். ஒரு ஹதீஸ் இருக்கு, இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரதம், நம் மனிதனுடைய ரத்தம் ஓடக்கூடிய நரம்பிலும் ஷைத்தான் ஓடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஹதீஸில முழுசா பார்த்தா தெரியும், ஒவ்வொரு மனிதனோடும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஜின்னையும் ஒரு மலக்கையும் சாட்டி இருக்கிறான். ஒவ்வொருவர் என்னோட ஒரு மலக்கும் ஜின்னும் உங்களோட ஒரு மலக்கும் ஜின்னும் அல்லாஹ் சாட்டி இருக்கிறான். அந்த மலக்குங்கிறது மனசாட்சி, ஜின்னுங்கிறது மனோ இச்சை என்று சொல்லலாம். இது நம்மளை பாவத்துக்கு ஆசை ஊட்டும். அந்த மலக்கு இல்ல தப்புன்னு தடுத்துக்கிட்டு இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களையுமா ஜின் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் வலாக்கின் அஸ்லம, என்னட்டையும் இருக்குது, ஆனால் அவன் எனக்கு நல்லதை தவிர வேறு எதையும் ஏவ மாட்டான், அவன் எனக்கு கட்டுப்பட்டுட்டான்ங்கிறாங்க. நபியோட இருக்கிற ஜின். அப்ப அந்த ஷைத்தான் தான் ஒவ்வொருத்தரோடையும் ஒவ்வொன்று சாட்டி இருக்கானே அல்லாஹ், அதான் நம்முடைய நரம்புலையும் ஓடுமே தவிர இன்னொன்று இந்த உடம்புக்குள்ள கூறுங்கிறது பச்சை போய் தவறு. சொல்லுவாங்க, தெரியாத மொழி பேசுறான், அது எப்படி? சிங்களம் தெரியாதவன் சிங்களம் பேசுறான், இங்கிலீஷ் தெரியாத இங்கிலீஷ் பேசுறான். நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பா ஜின் பிடிச்சதுதான் தாமதம், பயங்கரமான சிங்களம் கிடைக்கும், அவனுக்கு 5 வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றான்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி?